நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. டேட்டாவ எப்படி கிளாசிஃபை பண்றது? என்ன டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். அது கூடவே ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன? ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகே. இப்போ முதல்ல பார்க்க போறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. டேட்டாவினுடைய கிளாசிஃபிகேஷன். டேட்டாவ எப்படி நம்ம கிளாசிஃபை பண்றது? எப்படி நம்ம ஒவ்வொண்ணா பிரிக்கிறது அப்படின்றத பத்தி பார்ப்போம். இப்போ டேட்டாவ பொறுத்து இப்போ ஒரு ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் இப்போ ஒரு கிளாஸ் ரூம்குள்ள போறீங்க அப்படின்னா, அந்த கிளாஸ் ரூம்குள்ள எல்லாமே அந்த ஒரே கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் தான் உட்கார்ந்திருப்பாங்க. இல்லையா? அப்போ ஒரு 5த் ஸ்டாண்டர்ட்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே எத்தனாவது படிக்கிறவங்களா இருப்பாங்க? 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸா இருப்பாங்க. ஓகே. அது எத பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி 5த் ஸ்டாண்டர்ட்ல வந்திருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே அந்த கிளாஸ்க்குள்ள உட்கார்ந்திருப்பாங்க. ஓகே. அப்போ அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே என்ன காமனா இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வகுப்பு தான் எடுக்கப்படுது. எல்லாருமே ஒரே தேர்வ தான் எழுதப் போறாங்க. ஓகே. இதுதான் அவங்களுக்கு இடையிலான காமன் கேரக்டர் அப்படின்றது. ஓகே. அப்போ இதே மாரி நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவ டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகே. டேட்டா. டேட்டா அப்படின்னா என்னது? அன்ப்ராசஸ்டு டேட்டா. அதாவது நம்ம டைரக்ட்டா கலெக்ட் பண்ணும்போது நம்ம கையில ஒரு டேட்டா இருக்கும் இல்லையா? அந்த டேட்டாவ தான் என்னன்னு சொல்றது? அன்ப்ராசஸ்டு டேட்டா. ப்ராசஸ் செய்யப்படாத டேட்டா. ஓகே. அந்த டேட்டா தான் டேட்டா அப்படின்னு சொல்றது. அப்பேற்பட்ட டேட்டாவ அந்த டேட்டால இருக்கக்கூடிய நம்பர்ஸ்னுடைய காமன் கேரக்டர்ஸ பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? மீனிங்ஃபுல் கேட்டகரீஸா நம்ம டிவைட் பண்றோம். ஓகே. மீனிங்ஃபுல் கேட்டகரீஸா நம்ம டிவைட் பண்றோம். இல்லன்னா என்னது? மீனிங்ஃபுல் கிளாஸஸா நம்ம டிவைட் பண்றோம். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. எக்ஸாம் வந்துட்டு ஒரு 50 மார்க்குக்கு ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க அப்படின்னா, நம்ம காமனா பார்த்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்கும்? 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50 இப்படின்னு இருக்கும் இல்லையா? அதாவது 0 மார்க்லேருந்து 10 மார்க் வரைக்கும் வாங்கின ஸ்டூடண்ட்ஸ்லாம் இந்த கிளாஸ்க்கு வருவாங்க. 10 to 20 மார்க் வரைக்கும் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற கவுண்ட் இதில வரும். 20 to 30 மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு இதில வரும். எக்ஸெட்ரா. அதே மாரி 40 to 50 மார்க் வாங்கின ஸ்டூடண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது இந்த கிளாஸ்க்குள்ள வரும். ஓகே. அப்படி காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்போ 42 மார்க் வாங்கினவனும், 43 மார்க் வாங்கினவனும், 49 மார்க் வாங்கின ஸ்டூடண்ட்ஸும் எந்த கிளாஸ்ல வருவாங்க? இந்த 3வது கிளாஸ்ல வருவாங்க. இந்த 3வது கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுடைய காமனான கேரக்டர் என்ன? அவங்க எல்லாருமே 40க்கும் 50க்கும் இடையில மார்க் வாங்கின ஸ்டூடண்ட்ஸா இருப்பாங்க. புரியுதுங்களா? அதே மாரி நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவும் அதனுடைய காமனா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கேரக்டர பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? கிளாஸஸா நம்ம டிவைட் பண்றோம். ஓகே. எதுக்காக நம்ம அத பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு நமக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த டேட்டாவ சம்மரைஸ் பண்றதுக்கும், சிம்ப்ளிஃபை பண்றதுக்கும், நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அதுலேருந்து கண்டுபிடிக்கணுமோ, அத ஈஸியா அனலைஸ் பண்றதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கு எது? இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா அப்படின்றது. இட் ஹெல்ப்ஸ் இன் சம்மரைசிங், சிம்ப்ளிஃபையிங் அண்ட் அனலைசிங் டேட்டா எஃபெக்டிவ்லி. ஓகே. இப்ப டேட்டா அப்படின்னா என்னது? அன்ப்ராசஸ்டு டேட்டா. நம்ம கையில நம்ம எப்படி டேட்டா கலெக்ட் பண்றோமோ, அந்த டேட்டாவ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, அது வந்துட்டு அன்ப்ராசஸ்டு டேட்டா இல்லைன்னா டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்தது கிளாசிஃபைடு டேட்டா. கிளாசிஃபைடு டேட்டானா என்னது? அதான் நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா? காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைன்னா ஷேர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம டேட்டாவ ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னா, அத தான் என்னன்னு சொல்றது? கிளாசிஃபைடு டேட்டா அப்படின்றது. இங்க நீங்க ஒரு வார்த்தைய பார்க்குறீங்க. ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்ற வார்த்தைய பார்க்குறீங்க. ஆட்ரிபியூட் அப்படின்னா, ஆட்ரிபியூட் என்னதான்? கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். கேரக்டரிஸ்டிக்ஸ். என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா, அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு நம்மளால நம்பரா மெஷர் பண்ண முடியாததா இருக்கும். இப்போ நம்ம பீப்பிள வந்துட்டு லிட்ரேட், இல்லிட்ரேட்ன்னு சொல்லலாம். அது என்னது? அது ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்ரிபியூட். அது ஒரு கேரக்டர். ஸ்மோக்கர், நான் ஸ்மோக்கர்ன்னு சொல்லலாம். அதுவும் என்னது? ஒரு கேரக்டர். அவங்க சிகரெட் யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க, யூஸ் பண்ணாதவங்களா இருப்பாங்க. அது வந்துட்டு அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய நேச்சர். ஓகே. இந்த மாரி விஷயங்கள தான் நம்ம என்ன சொல்றது? ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறது. ஓகே. இந்த கிளாசிஃபிகேஷனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய டேட்டாவ ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி சொல்லுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க. நீங்க ஒரு பர்ட்டிகுலர் ட்ரெயின்ல போறதுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க. ஓகே. ஒரு சென்னை எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு ட்ரெயினுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா, அந்த ட்ரெயின் எந்த ஆண்டுல உருவாக்கப்பட்டது? எந்த ஃபேக்டரியில உருவாக்குனாங்க? எத்த எத் எத்த எந்த லோக்கோ பைலட் அந்த ட்ரெயின ஓட்டுறாங்க? அது பின்னாடி வரக்கூடிய அந்த குட்ஸ் கார்டு அவருடைய பெயர் என்ன? அவங்களுக்கு எத்தன வயசாகுது? ட்ரெயின்ல மொத்தம் எத்தன பேசஞ்சர் போறாங்க? எத்தன கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு? இந்த டேட்டா எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஓகே. இந்த டேட்டா எல்லாம் ட்ரெயினுடைய டேட்டா தான். அது யாருக்கு தேவை? சாதாரணமா போகக்கூடிய ஒரு பேசஞ்சருக்கு. ஓகே. ஒரு பேசஞ்சருக்கு இந்த டேட்டா எதுவுமே தேவை கிடையாது. ஓகே. இந்த பேசஞ்சருக்கு என்ன இப்ப நம்ம ஒரு பேசஞ்சர் நம்ம ஒரு ட்ரெயின் இந்த சென்னை எக்ஸ்பிரஸ்ன்ற ட்ரெயினுக்கு சாரி.
இந்த சென்னை எக்ஸ்பிரஸ்ன்ற ட்ரெயினுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை? இந்த ட்ரெயினுடைய நம்பர், ட்ரெயினுடைய பேர், ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் வருது, எத்தனை மணிக்கு வரும், எத்தனை மணிக்கு கிளம்பும், கரண்ட்டாக அந்த ட்ரெயின் எந்த ஸ்டேஷனில் நிற்கிது, இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. அப்போது அவ்வளோ காம்ப்ளெக்ஸான டேட்டா, அந்த ட்ரெயினை பற்றின முழு விவரமும் நமக்கு தேவை கிடையாது. அந்த காம்ப்ளெக்ஸான டேட்டா நமக்கு தேவை கிடையாது. நமக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி போதுமான டேட்டா மட்டும் நமக்கு கொடுத்தா போதும். அந்த போதுமான தகவல்கள் தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போனால் நமக்கு அங்கே போர்டில் டிஸ்பிளே பண்ணி காமிப்பாங்க இல்லையா, ட்ரெயினுடைய டீட்டெயில்ஸ். அது நமக்கு தேவையான டேட்டா. ஓகே, அப்படி காம்ப்ளெக்ஸான டேட்டாவை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக எது யூஸ் ஆகுது? கிளாசிஃபிகேஷன் யூஸ் ஆகுது. ஓகே, கிளாசிஃபிகேஷனுடைய முக்கியமான நோக்கம், ஓகே, அப்ஜெக்டிவ் என்னது? டு சிம்பிளிஃபை காம்ப்ளெக்ஸ் டேட்டா. ரெண்டாவது, டு எனேபிள் கம்பேரிசன். ஓகே, கிளாஸிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணலாம்? நமக்கு இதை கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரெயினுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறீங்க. ஒரு 2 ட்ரெயின் இருக்குது. ஒரு பேசஞ்சர் ட்ரெயினும் இருக்குது, ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேசஞ்சர் ட்ரெயின் போகிறத விட ஒரு பாதி நேரம், இப்போ பேசஞ்சர் ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு 10 மணி நேரம் எடுக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்லுது, ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகிறதுக்கு 6 ஹவர்ஸ் எடுக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ 4 ஹவர்ஸ் நமக்கு சேவ் ஆகுது. ஓகே, அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுனால ட்ரெயினுடைய ஸ்பீடை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, அப்போ அது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்? டு எனேபிள் கம்பேரிசன். அடுத்தது என்னது? டு ஹெல்ப் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். நம்ம கிளாஸிஃபிகேஷன் பார்த்த சொன்னோம் இல்லையா? இப்போ நமக்கு டேட்டாலேருந்து மீன் வேணும், மீடியன் வேணும், மோடு வேணும், இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கையில் அன்ப்ராசஸ்டு டேட்டா, அதாவது அந்த ரா டேட்டா வச்சுட்டு நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம இந்த டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணி ஒரு டேபிள் ஃபார்ம்லேயோ இல்லை நமக்கு தேவையானதெல்லாம் அந்த குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, டு ஹைலைட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் பேட்டர்ன். நம்ம இந்த ட்ரெயினோட எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு நிறைய ட்ரெயின்ஸ் இருக்கும். அந்த ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கேட்டகரைஸ் பண்ணும்போது, கிளாஸிஃபை பண்ணும்போது ஒரே மாதிரியான பேட்டர்னில் வரக்கூடிய ட்ரெயின்ஸ், அதாவது ஒரே மாதிரியான டைம் லிமிட்டில் போகக்கூடிய ட்ரெயின்ஸ் எத்தனை இருக்குது. ஓகே, அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைலைட் பண்ணும். எது ஹைலைட் பண்ணும்? டேட்டாவை நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா நமக்கு டக்குன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, டு மேக் ப்ரெசன்டேஷன் ஈஸியர். அப்போ நமக்கு ப்ரெசன்டேஷன், இப்போ நீங்கள் பிபிடிலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ்லாம். அப்போ அதில் நிறைய டேபிள்ஸ் இருக்கும், கிராஃப்ஸ் இருக்கும், சார்ட் இருக்கும். இது எல்லாத்துக்குமே என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணால் தான் நமக்கு டேபிளோ, கிராஃபோ, சார்ட்டோ, வேறு ஏதாவது டயக்ராம்ஸோ நமக்கு யூஸ் பண்ண முடியும். அப்போது ப்ரெசன்டேஷனை ஈஸியாக்குறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? கிளாசிஃபிகேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இனி இந்த கிளாசிஃபிகேஷன் 4 டைப் இருக்குது. கிளாசிஃபிகேஷன் கேன் பி டன் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா. த மெயின் டைப்ஸ் ஆர் குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் என்னது? குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமை பேஸ் பண்ணக்கூடியது. ஓகே, டைமை பேஸ் பண்ணக்கூடியது. அதனால இதை சொல்லக்கூடிய இன்னொரு பேர் இருக்குது, டெம்போரல் கிளாசிஃபிகேஷன். ஓகே, டெம்போரல் கிளாசிஃபிகேஷன். ரெண்டாவது கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன். பேரை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்த பேஸ் பண்ணி, ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன். இது வந்துட்டு ஸ்பேஷியல் கிளாசிஃபிகேஷன். ஸ்பேஷியல் கிளாசிஃபிகேஷன் சொல்கிறது உண்டு. அடுத்தது என்னது? குவான்டிடேட்டிவ். குவான்டிடேட்டிவ் அப்படின்னால என்னது? நம்பர்ஸ், நம்மளால் மெஷர் பண்ணக்கூடியது. குவான்டிட்டி, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போய் 1/2 கிலோ சீனி வாங்குறீங்க அப்படின்னா அந்த சீனியோடைய குவான்டிட்டி தான் அந்த 1/2 kg அப்படின்றது. இப்போ குவான்டிட்டினா என்னது? நம்பரால் மெஷர் பண்ணக்கூடியது. ஓகே, நியூமரிக்கலி மெஷரபிள். நியூமரிக்கலி மெஷரபிள் தான் என்னது? குவான்டிடேட்டிவ் அப்படின்றது. அடுத்தது என்னது? குவாலிட்டேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்ன்றது இந்த குவான்டிடேட்டிவ்க்கு நேர் ஆப்போசிட். அதாவது நம்மளால் நம்பர் மூலமாக மெஷர் பண்ண முடியாது. நாட் நியூமரிக்கலி மெஷரபிள். அதெல்லாம் வந்துட்டு என்னவாக இருக்கும்? கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர், மேல் ஃபீமேல் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி லிட்ரஸி, இல்லிட்ரேட் சொல்கிறோம், ஸ்மோக்கிங் நான் ஸ்மோக்கிங் சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னது? கேரக்டர்ஸ். அது வந்து நம்மளால் டைரெக்டாக ஒரு நம்பர் மூலமாக இல்லைனா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டிவைஸ் வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் என்னது? குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். அப்போ அந்த 4 கிளாசிஃபிகேஷனோட பேர் மட்டும் பார்த்துக்கோங்க. குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா டைமை பேஸ் பண்ணக்கூடியது. ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா இடத்தை பேஸ் பண்ணக்கூடியது. குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா நியூமரிக்கலி மெஷரபிள். அந்த மாதிரி, அதாவது நமக்கு வேல்யூ, ஹைட்டு, வெயிட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏதாவது டிவைஸ் வச்சு, ஏதாவது டூல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மெஷர் பண்ணி எடுக்கலாம். இப்போ அந்த மாதிரியான டேட்டா தராங்க அப்படின்னா அதை என்ன கிளாசிஃபிகேஷன் சொல்லலாம்? அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். இந்த மாதிரி நம்பரால் நம்மளால் மெஷர் பண்ண முடியாத விஷயங்களை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொன்னோம்? குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சொல்லக்கூடிய இன்னொரு பேர் என்ன?
டெம்போரல் கிளாசிஃபிகேஷன். குரோனாலஜி அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டைம்னா டெம்போரல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டெம்போரல் கிளாசிஃபிகேஷன். நிறைய எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு டெம்போரல் கிளாசிஃபிகேஷன், ஸ்பேஷியல் கிளாசிஃபிகேஷன், ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன், குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால் அந்த பேர் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரோனாலஜி அப்படின்னா என்னது? இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் எடுத்துட்டோம் அப்படின்னா முதல் சீஃப் மினிஸ்டர் யார், ரெண்டாவது சீஃப் மினிஸ்டர் யார், மூணாவது நாலாவதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே எதை மீன் பண்ணுதுன்னா அவங்களுடைய குரோனாலஜியை மீன் பண்ணுது. ஓகே, அப்போ குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்னா டெம்போரல் கிளாசிஃபிகேஷன், டேட்டா இஸ் கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு டைம். டைமை பேஸ் பண்ணி டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு என்னது? குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். அப்போ அந்த டேட்டாவில் ஒன்று இயர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, மந்த்ஸு, டேஸ்ன்ட்டு டைமை பேஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு பேர் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லைனா சேஞ்சஸ் ஓவர் டைம் மாற மாற சில விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ நேற்று நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நாளைக்கு ஆனோடனே ட்ரெண்டாக இருக்காது. ஓகே, அதை நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, புதுசான ஒரு விஷயம் வந்திருக்கும். ஓகே, இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டடி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ட்ரெண்டையும் டைம் மாற மாற சேஞ்ச் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம இதை என்ன மாதிரியான டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணலாம்? குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் நம்ம டேட்டாவை பண்ணலாம். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 2015, 2020, 25 இருக்கக்கூடிய பாப்புலேஷன். ஓகே, அப்போ இயரை பேஸ் பண்ணி இங்கே டேட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 இயரில் வந்திருக்கக்கூடிய பாப்புலேஷனுடைய வேல்யூஸ் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 80 lakh, 95 lakh, 1 crore, 10 lakhsன்ட்டு அந்த ஒவ்வொரு இயருக்கான பாப்புலேஷன். அப்போது இயரை பேஸ் பண்ணி இங்கே டேட்டா கொடுக்கப்பட்டிருக்குன்றனால அது என்ன கிளாசிஃபிகேஷன்? இது வந்துட்டு குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ரெண்டாவது என்னது? ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷனா எதை பேஸ் பண்ணி இருக்கும்? டேட்டா இஸ் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் லொக்கேஷன், இல்லைனா ஏரியாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஓகே, இப்போ நம்ம ஒரு இடம் சொல்லும்போது காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை நம்ம ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அங்கே இடம் இல்லை, அங்கே ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த மாதிரி அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன் சொல்லக்கூடிய இன்னொரு பேர் என்னது? ஸ்பேஷியல் கிளாசிஃபிகேஷன். ஓகே, டேட்டா இஸ் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் லொக்கேஷன் ஆர் ஏரியா. அப்போ அந்த டேட்டாவில் என்ன மாதிரியான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும்? இது கண்ட்ரி பேர் கொடுத்துருக்கலாம், ஏன்னா ஸ்டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம், சிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட்டு, பஞ்சாயத்து, வில்லேஜ், இந்த மாதிரியான பேர்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டேட்டா என்ன கிளாசிஃபிகேஷனாக இருக்கும்? ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷனாக இருக்கும். எதுக்காக இது பயன்படுத்தப்படுது? 1-2 இடத்த வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு, கேரளா, பீகார்ன்ட்டு 3 மாநிலங்களுடைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3 மாநிலங்கள்லையும் லிட்ரஸி ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த லிட்ரஸி இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் லிட்ரஸி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியே தான் கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது நம்மளால் டைரெக்டாக அதை மெஷர் பண்ணி எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ரிலீஜியன். ஓகே, ரிலீஜியனாக இருக்கலாம், காஸ்ட்டாக இருக்கலாம், செக்ஸாக இருக்கலாம். ஓகே, செக்ஸு, ஜெண்டர் ரெண்டுமே ஒன்று தான். எஜுகேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி டைரெக்டாக ஒரு அளவுகோல் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் மெஷர் பண்ணி எடுக்க முடியாத டேட்டாவை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறது? குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது. ஓகே, a qualitative classification cannot be quantified. Okay, cannot be quantified. A qualitative classification cannot be quantified and can be of 2 types. அப்போ qualitative classification 2 types இருக்கு. ஒன்று வந்துட்டு என்னது? சிம்பிள் கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று வந்துட்டு மேனிஃபோல்டு கிளாசிஃபிகேஷன். சிம்பிள் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா இங்கே ஒரே ஒரு ஆட்ரிபியூட் மட்டும்தான் இருக்கும். ஆட்ரிபியூட் அப்படின்னா என்ன நான் சொன்னேன்? கேரக்டர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. கேரக்டரிஸ்டிக்ஸ் which cannot be measured. Characteristics which cannot be measured. ஓகே, நம்மளால் டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாத கேரக்டர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறது? ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஒரே ஒரு ஆட்ரிபியூட்டை வச்சு மட்டும்தான் நம்ம அந்த டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது சிம்பிள் கிளாசிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு லிட்ரஸியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பாப்புலேஷனை, அந்த டேட்டாவை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்போது பாப்புலேஷனை நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே 2ஆக பிரிக்கலாம். ஓகே, ஒரே ஒரு ஆட்ரிபியூட்டை வச்சு நம்ம டேட்டாவை என்ன பண்ணுறோம்? கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நமக்கு 2 கிளாஸ் வரும். அந்த டேட்டா வந்துட்டு 2ஆக டிவைட் பண்ணப்படுது. ஒரு சைடில் என்ன இருக்கும்? லிட்ரேட் இருக்கும், இன்னொரு சைடில் இல்லிட்ரேட் இருக்கும். ஓகே, பாப்புலேஷனில் லிட்ரேட்டாகவும் இல்லிட்ரேட்டாகவும் நம்ம பாப்புலேஷன் 2ஆக பிரிக்கிறோம். ஆனால் இங்கே ஆட்ரிபியூட்டுன்றது என்னது? ஒன்றே மட்டும்தான். ஒரே ஒரு கேரக்டரை வச்சு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த டேட்டாவை டிவைட் பண்ணுறோம். லிட்டரசி. ஓகே, சப்போஸ் நமக்கு கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட கேட்கலாம். இப்போ ஒரே சிம்பிள் கிளாசிஃபிகேஷனில் எத்தனை ஆட்ரிபியூட் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை ஆட்ரிபியூட் இருக்கும்? ஒரே ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும்.
ஓகே. அதே நேரத்துல சிம்பிள் கிளாசிஃபிகேஷன்ல டேட்டா எத்தனை கிளாஸஸா டிவைட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 கிளாஸஸா டிவைட் பண்ணப்படுது. ஆட்ரிபியூட் 1 ஒரு ஆட்ரிபியூட் வந்து டேட்டாவ 2ஆ கிளாசிஃபை பண்ணுது. ஓகே. அடுத்தது வந்துட்டு மேனிஃபோல்டு கிளாசிஃபிகேஷன். இப்போ சிம்பிள் கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம். ஒரே ஒரு ஆட்ரிபியூட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அது சிம்பிள் கிளாசிஃபிகேஷன். அதே நேரம் மேனிஃபோல்டு கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னவா இருக்கும்? மோர் தேன் ஒன் ஆட்ரிபியூட். ஓகே. When based on more than one attribute, the given data is classified into different classes and then subdivided into more subclasses. ஓகே. அப்போ ஒன்றுக்கு மேலே ஓகே ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்ரிபியூட்ஸை வச்சு நம்ம டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு என்னவா இருக்கும்? அது வந்துட்டு மேனிஃபோல்டு கிளாசிஃபிகேஷனாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த டேட்டாவை லிட்ரஸி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே. லிட்ரேட் இல்லிட்ரேட்டுன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? டேட்டாவை ஃபஸ்ட்டு 2ஆக பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தென் சப்டிவைடட் இன்டு மேல் அண்ட் ஃபீமேல். அதில் நம்ம அவங்களுடைய ஜெண்டரை பேஸ் பண்ணி திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம்? 2ஆக பிரிக்கிறோம். ஓகே. அப்போ இதில் என்ன வரும்? லிட்ரஸிலையும் மேல் ஃபீமேல் வரும், மேலும் வரும் ஃபீமேலும் வரும். அதே மாதிரி இல்லிட்ரேட்லேயும் மேலும் வரும் ஃபீமேலும் வரும். அண்ட் ஃபர்தர் சப்டிவைடட் இன்டு நமக்கு வேணால் இங்கே வச்சு வேணால் ஸ்டாப் பண்ணாலும் கூட அது என்ன தான்? மேனிஃபோல்ட் கிளாசிஃபிகேஷன் தான். நமக்கு அதை இன்னும் வேணாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். இன்னும் வேணால் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எக்ஸ்டென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். and further subdivided into married and unmarried. அவங்க மேரிடா அன்மேரிடா அப்படின்ற அந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம அதை ஃபர்தராக டிவைட் பண்ணலாம். அப்போ அந்த ஒவ்வொரு கிளாஸஸ்லையுமே திரும்ப டிவிஷனாக போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மேல்லையும் நம்ம என்ன பண்ணுறோம்? மேரிட் அன்மேரிட் பார்க்குறோம். ஃபீமேல்லையும் லிட்ரேட் ஃபீமேல்லையும் மேரிட் எத்தனை பேர், அன்மேரிட் எத்தனை பேர்னு பார்க்குறோம். இல்லிட்ரேட் மேல்லையும் மேரிட் அன்மேரிட் பார்க்குறோம். இல்லிட்ரேட் ஃபீமேல்லையும் மேரிட் அன்மேரிட் பார்க்குறோம். ஓகே. இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு? லிட்ரஸி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட். ரெண்டாவது என்னவா இருந்துச்சு? ஜெண்டர் இருந்துச்சு ரெண்டாவது ஆட்ரிபியூட். மூணாவது என்னவா இருந்துச்சு? மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. ஓகே. அப்போது இங்கே மொத்தம் 3 ஆட்ரிபியூட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுறோம். அதனால் இது என்ன கிளாஸிஃபிகேஷன்? மேனிஃபோல்டு கிளாஸிஃபிகேஷன். ஓகே. மேனிஃபோல்டு கிளாஸிஃபிகேஷன். நாலாவது என்ன டைப் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம்? குவான்டிடேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன். இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. பேஸ்ட் ஆன் மெஷரபிள் வேரியபிள்ஸ். நம்மளால் அந்த டேட்டாவை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா அது என்ன டைப் கிளாஸிஃபிகேஷன்? குவான்டிடேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்டு, வெயிட்டு, ஏஜ், இன்கம் இது எல்லாத்தையுமே நம்ம ஏதாவது ஒரு டிவைஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ணி எடுக்க முடியும். ஓகே. அந்த மாதிரியான டேட்டாஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? குவான்டிடேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே. வேல்யூஸ் ஆர் குரூப்டு இன்டு கிளாஸ் இன்டர்வல்ஸ். இங்கே எப்படி வரும்? கிளாஸ் இன்டர்வலில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்கம் வச்சு நம்ம டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபேமிலியையும் அவங்களுடைய இன்கத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது 0லேருந்து 10,000 வரைக்கும், அதாவது அதிகபட்சம் 10,000 வரைக்கும் இன்கம் இருக்கக்கூடிய எத்தனை ஃபேமிலி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஃபேமிலிஸ்க்கு மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் இன்கம் இருக்குது. அடுத்து 10,001லேருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் இன்கம் இருக்கக்கூடிய எத்தனை ஃபேமிலி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 25 ஃபேமிலி இருக்குது. அடுத்து 20,001 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் இன்கம் இருக்கக்கூடிய எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 30 ஃபேமிலி இருக்குது. ஓகே. அப்படி இன்கத்தை பேஸ் பண்ணி நம்ம ஃபேமிலியை டிவைட் பண்ணுறோம் இல்லைனா ஃபேமிலியை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன டைப் கிளாஸிஃபிகேஷன்? குவான்டிடேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன். ஓகே. மெஷரபிள் வேரியபிள்ஸை வச்சு நம்ம டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது குவான்டிடேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன். ஓகே. இனி அடுத்தது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்? காமனாக வரக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸாவோ குரூப்ஸாவோ டேட்டாவை டிவைட் பண்ணுறோம் இல்லைனா கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது. 4 டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். குரோனாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் டைமை வச்சு பேஸ் பண்ணி, ஜியோகிராஃபிக்கல் கிளாஸிஃபிகேஷன் இடத்த வச்சு பேஸ் பண்ணி, ஜியோகிராஃபிக்கல் ஏரியா இல்லைனா ஸ்பேஸை வச்சு பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது. குவாலிட்டேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன்னா ஆட்ரிபியூட்ஸை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன். குவான்டிடேட்டிவ் கிளாஸிஃபிகேஷனா மெஷரபிள் வேரியபிள்ஸ் அந்த மாதிரியான டேட்டா வச்சு நம்ம டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது? குவான்டிடேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன். ஓகே. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனா என்ன? ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஏ டேபுலார் ப்ரெசன்டேஷன். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்றது என்ன? அது வந்துட்டு ஒரு டேபுலார் ப்ரெசன்டேஷன். அதாவது டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம்? டேபிள் மூலமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே. டேபிள் மூலமாக நம்ம டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது? ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வேர் டேட்டா வேல்யூஸ் ஆர் குரூப்டு இன்டு கிளாஸஸ். நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே டேட்டா வேல்யூஸ் அதாவது நம்பர்ஸை நம்ம கிளாஸஸை என்ன பண்ணுறோம்? குரூப் பண்ணுறோம். அண்ட் நம்பர் ஆஃப் ஒக்கரன்சஸ். ஓகே. இது முக்கியமான வார்த்தைகள் நிறைய இடத்துல கேள்விகளாக கூட வந்திருக்கு. அண்ட் த நம்பர் ஆஃப் ஒக்கரன்சஸ் அது என்னன்னு சொல்கிறது? ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். இன் ஈச் கிளாஸ் இஸ் ரெக்கார்டட். நம்ம லாஸ்ட் பார்த்தோம் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள். இப்போ 0லேருந்து 10,000 வரைக்கும் இன்கம் வாங்கக்கூடிய ஃபேமிலி எத்தனை பேர் இருந்தாங்க? 10 ஃபேமிலி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலியோட இன்கம் வந்துட்டு சப்போஸ் 500 அப்படின்னு வைப்போம்.
செகண்ட் ஃபேமிலியோட இன்கம் வந்துட்டு சப்போஸ் 5000 அப்படின்னு வைப்போம். அடுத்து தேர்டோடது 8000. இப்படி 10,000க்குள்ள 0லேருந்து 10,000 வரைக்கும் இன்கம் வரக்கூடிய ஃபேமிலிஸை நம்ம என்ன பண்ணுறோம், குரூப் பண்ணுறோம். ஓகே, டேட்டா வேல்யூஸ் ஆர் குரூப்டு இன்டு கிளாஸஸ். ஓகே, அப்படி குரூப் பண்ணிவிட்டு அதை ஒரு ஒரு டேபிள் மாதிரி நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அப்போது இங்கே 0லேருந்து 10,000 வரைக்கும் இன்கம் வாங்கக்கூடிய எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 10 ஃபேமிலிஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அந்த 10ன்றது என்னது, இந்த கிளாஸினுடைய ஒக்கரன்ஸ் அப்படின்றது. இந்த கிளாஸினுடைய ஒக்கரன்ஸ், இந்த வேல்யூ பார்த்தீங்களா, இந்த பேர் பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் ஒக்கரன்சஸ்ன்னு இருக்கு இல்லையா. அதாவது இந்த கிளாஸுக்குள்ளே வரக்கூடிய வேல்யூஸ் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது. ஓகே, 0லேருந்து 10,000க்கு உள்ளே வரக்கூடிய நம்பர்ஸ் வந்துட்டு எத்தனை தடவை அப்படி வந்துகிட்டு இருக்குது, அதனுடைய நம்பர் ஆஃப் ஒக்கரன்ஸை தான் என்னன்னு சொல்கிறது, ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஃப்ரீக்வன்சின்றது என்னது, நம்பர் ஆஃப் ஒக்கரன்சஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ஒக்கரன்சஸ் அதான் என்னன்னு சொல்கிறது, ஃப்ரீக்வன்சி அப்படின்றது. ஓகே, அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு கிளாஸுக்கும் இந்த மாதிரி எத்தனை வேல்யூஸ் ரிப்பீட் ஆகுதோ அந்த கவுண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். அந்த கவுண்ட் தான் என்னன்னு சொல்கிறது, ஃப்ரீக்வன்சி அப்படின்றது. It shows how frequently each class or range of values occur in the data set. அது ஒவ்வொரு கிளாஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எத்தனை தடவை ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத காமிக்கிறது தான் என்னது, இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது. ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாஸ்டிவ் அண்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, எக்ஸாஸ்டிவ் அப்படின்னா என்னது, இப்போ நம்ம கையில் ஒரு 50 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த 50 வேல்யூஸில் ஒரு வேல்யூமே விட்டு போகாமல் இந்த 50மே ஏதாவது ஒரு கிளாஸுக்குள்ளே வர மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம கையில் 0 to 10, 10 to 20, 20 to 30 அப்படின்னு ஒரு 3 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்ற ஒரு 3 கிளாஸ் இருக்குது. நம்ம கையில் ஒரு 30 நம்பர்ஸ் இருக்குது, 30 வேல்யூஸ் இருக்குது, 30 வேல்யூஸ் இல்லைனா 30 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. ஓகே, அப்சர்வேஷன்ஸ்ன்ற வார்த்தையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும்போது அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை இது, அப்சர்வேஷன்ஸ். அப்சர்வேஷன்ஸ்னால் என்னது, இந்த நம்பர்ஸை தான் நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அப்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த 30 வேல்யூஸுமே 30 அப்சர்வேஷன்ஸுமே இந்த இருக்கக்கூடிய கிளாஸஸில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக வந்துடணும். ஓகே, ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக வந்துடணும், ஏதாவது ஒன்றில் மட்டும்தான் வரணும், ரெண்டுலேயுமே வரக்கூடாது. ஓகே, ஏதாவது ஒன்றில் மட்டும்தான். இப்போ சப்போஸ் 18 அப்படின்ற ஒரு வேல்யூ வருது அப்படின்னா அந்த 18 எந்த கிளாஸ்க்குள்ளே போகும், 10 to 20 அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே போகும். ஓகே, அந்த மாதிரி அது வந்துட்டு எக்ஸாஸ்டிவாக இருக்கணும். அதாவது எல்லா வேல்யூஸுமே எல்லா அப்சர்வேஷன்ஸுமே ஏதாவது ஒரு கிளாஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்திருக்கணும். அண்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாகவும் இருக்கணும். அதாவது ஏதாவது ஒரே ஒரு கிளாஸில் மட்டும்தான் போகணும், ஒன்றுக்கு மேற்பட்ட கிளாஸஸ்க்குள்ளே அது போகக்கூடாது. அதை தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்றது. ஓகே, எவ்ரி அப்சர்வேஷன் ஷுட் ஃபால் இன்டு ஒன் அண்ட் ஒன்லி ஒன் கிளாஸ். ஏதாவது ஒரு கிளாஸில் மட்டும்தான் வரணும். ஓகே, அடுத்து நம்பர் ஆஃப் கிளாஸஸ். அதாவது இப்போ இந்த 0 to 10ன்றது ஃபஸ்ட்டு கிளாஸு, இது செகண்ட் கிளாஸு, இது தேர்ட் கிளாஸ். இந்த மாதிரி எத்தனை கிளாஸஸ் வரணும் அப்படின்றதுலேயும் ஒரு லிமிட் இருக்குது. கிளாஸஸ் வந்து ரொம்ப சின்னதாகவும் கூடாது, ரொம்ப பெரிய நம்பர் ஆஃப் கிளாஸஸும் நம்ம எடுக்கக்கூடாது. ஷுட் பி நெய்தர் too few nor too many. டிப்பிக்கலி 5 to 15 கிளாஸஸ். காமனாக பார்த்தோம் அப்படின்னா 5லேருந்து 15 வரைக்குமான கிளாஸஸ் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் கிளாஸஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது ஈக்குவல் கிளாஸ் இன்டர்வல்ஸ். இப்போ சப்போஸ் நமக்கு இப்படிலாம் டேட்டா செட் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பயன்படுத்துங்க அப்படின்னு நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கொடுக்கல, எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம இங்கே வைக்கக்கூடிய கிளாஸஸ் இருக்குல்ல, இப்போ இந்த 0 to 10 பார்த்தீங்கன்னாலும் சரி, 10 to 20 பார்த்தாலும் சரி, 20 to 30 பார்த்தாலும் சரி, இந்த 3 கிளாஸஸுமே கிளாஸ் இன்டர்வல் இல்லைன்னா அந்த கிளாஸினுடைய விட்த்து அப்படின்றது காமன் தான். ஓகே, கிளாஸ் விட்த் என்னது, கிளாஸ் விட்த் பார்க்கக்கூடிய எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் விட்த் இஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இப்போ இந்த 3வது கிளாஸுடைய கிளாஸ் விட்த் பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும், அந்த கிளாஸுடைய அப்பர் வேல்யூ என்னது, அப்பர் லிமிட் என்னது 30 மைனஸ் லோவர் லிமிட் வந்து 20 ஈக்குவல் டு 10. ஓகே, அதே நேரம் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸுடைய கிளாஸ் விட்த் பார்த்தா என்னவா இருக்கும், 0 to 10 அப்படின்ற கிளாஸுடைய கிளாஸ் விட்த் பார்த்தா அதனுடைய அப்பர் லிமிட் என்னது 10, லோவர் லிமிட் என்னது 0. அப்போது 10 minus 0 என்னது 10. ஓகே, அப்போ இதுவும் பார்த்து தான் which means equal class intervals. ஓகே, usually class widths are equal for easier comparison unless unequal class intervals are required. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த கிளாஸில் வந்துட்டு இதுக்கு மேலே வேல்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால் இது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக ஒரு கிளாஸ்க்குள்ளே போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா கிளாஸஸுமே ஈக்குவல் கிளாஸ் விட்த் தான் இருக்கும். ஓகே, அடுத்தது நான் ஓவர்லாப்பிங் இன்டர்வல்ஸ். அப்போது கிளாஸ் பவுண்டரிஸ் மஸ்ட் நாட் ஓவர்லேப் டு அவாய்ட் கன்ஃபியூஷன்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ் வந்துட்டு 0 to 10ன்னு எடுத்துட்டு, அடுத்த கிளாஸ் வந்துட்டு 8 to 12னோ, அடுத்து வந்துட்டு 12 to 20ன்ட்டு, அடுத்து 18 to 24னோ இந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு 9 அப்படின்ற ஒரு வேல்யூ வருதுன்னா, அந்த 9 வந்து நம்ம இங்கே கொடுப்போமா, இல்லை இங்கே கொடுப்போமான்ற ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா 2 இடத்துலையும் 9 வருது இல்லையா? அப்போ எந்த கிளாஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்போ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக, இப்படி ஏதாவது நம்ம கிளாஸஸ் போடுறோம் அப்படின்னா அது தவறு. இப்போ இந்த மாதிரியான கிளாஸஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஓவர்லாப்பிங் இன்டர்வல்ஸாக நம்ம கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூஸ் அண்ட் இன்க்ளூசிவ். ஓகே, கண்டினியூஸ் அண்ட் இன்க்ளூசிவ் எஸ்பெஷலி இன் குரூப்டு டேட்டா என்ஷூர் தெர் ஆர் நோ கேப்ஸ் பிட்வீன் கிளாஸ் இன்டர்வல். அதாவது ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் இடையில எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 to 5ன்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், அடுத்து சப்போஸ் 8 to 15 ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், அடுத்து 15 to 20ன்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், அடுத்து 21 to 25ன்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேட்டா பார்க்கும்போது 5 வரைக்கும் இதுக்குள்ளே வருது, 5க்கு மேலே 6ஓ 7ஓ வந்தால் அதை போடுறதுக்கான ஒரு கிளாஸே இல்லை. ஓகே, அடுத்து 20 இங்கே வருது, சப்போஸ் 20.1ன்னு ஏதாவது ஒரு டேட்டா வருது, இல்லை 20.5ன்னு ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா அது இந்த கிளாஸ்க்கும் போகாது, இந்த கிளாஸ்க்கும் போகாது. அப்போ அந்த வேல்யூ நம்ம தூக்கி போடுற மாதிரி ஆயிடும். ஓகே, அப்போது கண்டினியூஸாக இருக்கணும் நம்மளுடைய கிளாஸஸ் அப்படின்றது. அதாவது எந்த ஒரு வேல்யூ வந்தாலும் அது எங்கேயுமே விட்டு போயிடாமல் ஏதாவது ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி, கேப் எதுவுமே வந்துடாத மாதிரி கிளாஸ் இன்டர்வல்ஸ் இருக்கணும். ஓகே, அதுதான் கண்டினியூஸ் அண்ட் இன்க்ளூசிவ். எந்த ஒரு வேல்யூமே இன்க்ளூட் பண்ணுற மாதிரியாக கிளாஸ் இன்டர்வல்ஸ் அமையணும். எஸ்பெஷலி இன் குரூப்டு டேட்டா என்ஷூர் தெர் ஆர் நோ கேப்ஸ் பிட்வீன் கிளாஸ் இன்டர்வல்ஸ். ஓகே, அடுத்தது அரேஞ்ச்மெண்ட் இன் அசெண்டிங் ஆர்டர். கிளாஸஸ் ஆர் ஜெனரலி ப்ரெசென்டட் ஃப்ரம் லோவஸ்ட் டு ஹையஸ்ட் வேல்யூஸ். இப்போ நம்ம எழுதின எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து அப்படியே கண்டினியூஸாக பெரிய பெரிய கிளாஸ்க்கு போய்கிட்டு இருக்கும். அதுதான் அரேஞ்ச்மெண்ட் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்றது. அடுத்தது ஈஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். லேபிள்ஸ் அண்ட் ஃபார்மேட் ஷுட் பி சிம்பிள் அண்ட் இன்டர்பிரிட்டபிள். அதாவது நம்ம இப்போ ஒரு கிளாஸஸாக எழுதுறோம் இல்லையா, அந்த கிளாஸஸ்க்குன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் இல்லை, அந்த கிளாஸஸ்க்குன்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. இது எதை மீன் பண்ணுது? சப்போஸ் மார்க்காக இருக்கலாம், மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஏஜாக இருக்கலாம், இன்கமாக இருக்கலாம். அது என்ன அப்படின்ற அந்த லேபிள் வந்துட்டு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எளிதாக புரிஞ்சிக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அதான் ஈஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது. ஓகே, இனி ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே வந்துட்டு 20 ஸ்டூடெண்ட்ஸுடைய வெயிட் கொடுக்கப்பட்டிருக்கு. 42, 55, 48, அடுத்து 62, 59, 50, 45, 49, 55, 51 அப்படின்ட்டு 20 ஸ்டூடெண்ட்ஸுடைய வெயிட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை வச்சுட்டு, இந்த டேட்டா வச்சுட்டு நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, லெட் அஸ் கன்ஸ்ட்ரக்ட் a frequency distribution with class intervals of width 5. width 5 வர மாதிரி நம்மள்ட்ட கிளாஸ் இன்டர்வல்ஸ் வச்சுட்டு டேட்டாவை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வந்துட்டு 42 to 46, 47 to 51 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா இருக்குது. அப்போது 42 to 46 வரைக்கும் எத்தனை பேர் வராங்க, 42 கிலோலேருந்து 46 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கக்கூடிய எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்ப்போம். 42 இந்த ஒன்று இருக்குது, அடுத்து 48 இல்லை, 45 இந்த 2வது ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அடுத்து என்ன வருது 46 இந்த இருக்காங்க 3வது ஸ்டூடெண்ட். இவ்வளோதான். இப்போ 3 பேர் தான் எந்த கிளாஸ்க்குள்ளே வருவாங்க, 42 to 46. எத்தனை பேர் இருக்காங்க, அவருடைய ஃப்ரீக்வன்சி என்ன 3 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸுக்குள்ளே வர்றது. ஓகே, இல்லைனா அதை எப்படி மீன் பண்ணலாம், இந்த கிளாஸ் 42 to 46 அப்படின்ற கிளாஸு இந்த டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் 3 வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஓகே, 3 தடவை அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் ரிப்பீட் ஆகுது. அதனால் அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லலாம், 3 அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ், ஒவ்வொரு கிளாஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸையும் எத்தனை வேல்யூஸ் அந்த மாதிரி அந்த கிளாஸ்க்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்றத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதுதான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டிய கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்றது என்னது, அதாவது ஃப்ரீக்வன்சினுடைய டோட்டல். இப்போ இந்த எக்ஸாம்பிளே பார்ப்போம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சினுடைய டோட்டல் என்னவாக இருந்துச்சு, 20 இருந்துச்சு. 20ன்றது என்னது, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஓகே, ஃப்ரீக்வன்சின்றது என்னது, ஃப்ரீக்வன்சி இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்றது என்னது, ஃப்ரீக்வன்சி அப்படின்றது. ஓகே, ஃப்ரீக்வன்சி அப்படின்றது. அப்போ the total of frequencies is equal to total number of observations. அடுத்து the class limits define the boundaries. ஓகே, கிளாஸ் லிமிட்ன்றது என்னது, ஒரு கிளாஸ்னுடைய பவுண்டரி பாயிண்ட்ஸ், அந்த எண்டை இந்த எண்டையும் தான் என்னன்னு சொல்கிறது, கிளாஸ் லிமிட்ஸ் அப்படின்றது. ஓகே, அப்பர் கிளாஸ் லிமிட்னு சொல்லுவோம், லோவர் கிளாஸ் லிமிட்னு சொல்லுவோம். அப்போ இப்போ 45 to 49 அப்படின்ற ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ்னுடைய கிளாஸ் லிமிட்ஸ் என்னது, லோவர் லிமிட் வந்துட்டு 45, அப்பர் லிமிட் வந்துட்டு 49. ஓகே, லோவர் லிமிட் 45, அப்பர் லிமிட் 49.
இனி ஒரு கிளாஸ்னுடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? ஒரு கிளாஸ்னுடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த கிளாஸ்னுடைய லோவர் லிமிட்டையும் அந்த கிளாஸ்னுடைய அப்பர் லிமிட்டையும் ஆட் பண்ணிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். அதாவது லோவர் லிமிட்டோடையும் அப்பர் லிமிட்டோடையும் ஆவரேஜ் வேல்யூ தான் என்ன அப்படின்றது மிட் பாயிண்ட் அப்படின்றது. இப்போ 45 to 49 இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அப்போ 45 + 49 டிவைடட் பை 2 அப்படின்றது தான் என்னது இந்த கிளாஸினுடைய மிட் பாயிண்ட் அப்படின்றது. அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சர் வந்துட்டு 47 அப்படின்ட்டு வரும். ஓகே, இப்போ 47 தான் என்னது இந்த கிளாஸினுடைய மிட் பாயிண்ட் அப்படின்றது. அதாவது இந்த கிளாஸில் நடுவில் வரக்கூடிய நம்ம சும்மா எழுதுனா அப்படி வரும் 45, 46, 47, 48, 49. அதுதான் 45 to 49 சொல்லக்கூடிய கிளாஸு. அதில் நடுவில் வரக்கூடிய வேல்யூ என்னது 47. இந்த 47 தான் என்னது மிட் பாயிண்ட், அந்த கிளாஸினுடைய மிட் பாயிண்ட் அப்படின்றது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அதனுடைய லோவர் லிமிட்டு ப்ளஸ் அதனுடைய அப்பர் லிமிட்டு டிவைடட் பை 2. அந்த லோவர் லிமிட்டோடைய அப்பர் லிமிட்டோடைய ஆவரேஜ் வேல்யூ தான் என்னது அந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்றது. ஓகே, இது மிட் பாயிண்ட். அடுத்த கிளாஸ் விட்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது அந்த கிளாஸ்னுடைய லென்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்பர் லிமிட்டையும் லோவர் லிமிட்டையும் மைனஸ் பண்ணால் போதும். ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்போ இதில் எப்படி வரும் 49 minus 45 which is equal to 4 அப்படின்ட்டு வரும். ஓகே, இதான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தனுடைய சம்மரி. இப்போ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னது? குரூப்பிங் ரா டேட்டா இன்டூ கேட்டகரிஸ். சம் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம டேட்டாவை நம்ம ரா டேட்டாவை குரூப் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக நம்ம குரூப் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறது கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது. அடுத்து க்ரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் என்னது? பை டைம் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அதாவது இயர்லையும் மந்த்லையும் டேஸ்லையும் செகண்ட்ஸ் மினிட்ஸ்லாம் டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது டைமை பேஸ் பண்ணி டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா அது க்ரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். அடுத்தது ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷனா பை பிளேஸை பேஸ் பண்ணி நம்ம டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன். அடுத்து குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னானது பேஸ்ட் ஆன் குவாலிட்டிஸ். எக்ஸாம்பிளுக்கு ஜெண்டர், எஜுகேஷன் லெவல், இதெல்லாம் நம்மளால் டேரெக்டாக ஒரு அளவுகோல் வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியாத விஷயங்கள். இந்த மாதிரியான குவாலிட்டிஸை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். அடுத்து குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் ஆனது பேஸ்ட் ஆன் மெஷரபிள் குவான்டிட்டிஸ். அதாவது இன்கம், மார்க்கு, இதெல்லாம் நம்மளால் ஏதாவது ஒரு அளவுகோல் பயன்படுத்தி மெஷர் பண்ணக்கூடியது. அப்போது மெஷரபிள் குவான்டிட்டிஸை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு என்ன கிளாசிஃபிகேஷன்? அது வந்துட்டு குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். அடுத்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னானது டேபுலார் ஃபார்ம். வந்துட்டு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். டேபுலார் ஃபார்ம் ஷோவிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேல்யூஸ் இன் ஈச் கிளாஸ் இன்டர்வல். ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வல்லையும் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி வேல்யூஸை டேபுலார் ஃபார்மில் நம்ம காமிக்கணும். டேபிள் மாதிரியான ஒரு ரூபத்தில் நம்ம காமிக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு என்னது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து குட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கணும்? ஷுட் பி நான் ஓவர்லேப்பிங். ஒவ்வொரு கிளாஸுமே ஓவர்லேப் பண்ணாத மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு வேல்யூ ஒன்றுக்கு மேற்பட்ட கிளாஸஸில் வர மாதிரி அந்த கிளாஸஸ் இருக்கக்கூடாது. அடுத்தது ஈக்குவல் விட்த்தில் இருக்கணும், கம்ப்ளீட்டாக இருக்கணும், எல்லா வேல்யூஸுமே உள்ளடக்கியதாக அது இருக்கணும். அடுத்து ஈஸி டு இன்டர்பிரட். அது பார்த்தாலே நம்மளால் ஈஸியாக இன்டர்பிரட் பண்ணி சொல்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கணும். இனி இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம் இல்லையா, அந்த கிளாசிஃபிகேஷன், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், இதை பற்றின கொஞ்சம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எக்ஸாமுக்கு எந்த மாதிரியான கேட்கலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் கிளாசிஃபைங் டேட்டா? நம்ம டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்னென்ன ஆப்ஷன்ஸ்? டு காம்ப்ளிகேட் டேட்டா, சும்மா இருக்க டேட்டாவை இன்னும் மேற்கொண்டு காம்ப்ளிகேட் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவா மெயின் ஆப்ஜெக்டிவ்? கிடையாது. டு ஹைட் இன்ஃபர்மேஷனை மறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படியா? அதுவும் கிடையாது. டு ஆர்கனைஸ் டேட்டா ஃபார் அனாலிசிஸ். எஸ், கரெக்டு. டேட்டாவை ஆர்கனைஸ், நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு டேட்டாவை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம், அதுக்காக தான் பயன்படுது. எஸ், கரெக்டான பதில். ஓகே, ரெண்டாவது கேள்வி என்ன? இன் விச் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் டேட்டா அரேஞ்ச்டு அக்கார்டிங் டு டைம்? எந்த கிளாசிஃபிகேஷனில் டைமை பேஸ் பண்ணி டேட்டாவை அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோகிராஃபிக்கல் டேட்டா. ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன் என்னது? நோ, அது வந்துட்டு ஸ்பேஸ், ஏரியா, ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்லாம் பிளேஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது, அது கிடையாது. க்ரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். எஸ், க்ரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனை தான் டைமை பேஸ் பண்ணி டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணக்கூடியது. மூன்றாவது கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன்? அதாவது மெஷர் பண்ண முடியாத கிளாசிஃபிகேஷன் என்ன? ஹைட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மெஷர் பண்ணலாம், ஆனுவல் இன்கம் அதையும் மெஷர் பண்ணலாம், ஜெண்டர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். எஸ், ஜெண்டர் ஆஃப் இண்டிவிஜுவல்ன்றது குவாலிட்டி. ஓகே, இது ஒரு குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். ஏஜ் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? மெஷர் பண்ணலாம். ஏஜ்லாம் நம்ம டேட்டா பொறுத்து நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன? ஜெண்டர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். நாலாவது கேள்வி என்ன? வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா? அப்போது ரேஞ்ச் அப்படின்றது என்ன? ரேஞ்ச் வந்துட்டு நம்ம மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகே,
அப்போ அதில் அந்த ரேஞ்சோடைய வேல்யூ மட்டும் நம்ம பார்ப்போம். ரேஞ்சினுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு largest value மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகே, லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் என்னது, ரேஞ்ச் அப்படின்றது. அப்போ இந்த டேட்டா செட்னுடைய லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க, 25, 15, 30, 20. பெரிய வேல்யூ 30, சின்ன வேல்யூ 10. அப்போ என்ன வரும், 30 மைனஸ் 10 ஈக்குவல் டு 20. 20 தான் என்னது, இந்த டேட்டா செட்டினுடைய ரேஞ்சு. ஓகே, 20 தான் இந்த டேட்டா செட்டினுடைய ரேஞ்சு. ஐந்தாவது கேள்வி, which of the following is not a characteristics of a good frequency distribution. இப்போ லாஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்னென்ன நல்ல கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. அதில் எது வந்துட்டு கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிளாஸஸ் ஷுட் பி ஓவர்லேப்பிங். ஓகே, கிளாஸஸ் ஷுட் பி ஓவர்லேப்பிங் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இதுதான் தவறானது. அப்போது ஆன்சர் ஏ வந்துட்டு தான் கரெக்டான பதில். ஓகே, அதாவது கிளாஸஸ் ஷுட் பி ஓவர்லேப்பிங்காக இருக்கக்கூடாது. ஓகே, எது வந்துட்டு எது வந்துட்டு கேரக்டர் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஏ தான் ஆன்சர். பி என்ன வரும், கிளாஸ் இன்டர்வல் ஷுட் பி ஈக்குவல். அதுவும் நல்ல கேரக்டர் தான். கிளாஸஸ் ஷுட் பி எக்ஸாஸ்டிவ். எல்லாரையுமே உள்ளுக்குள்ளே கொண்டு வந்த கிளாஸஸாக இருக்கணும். ஓகே, எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணக்கூடிய கிளாஸஸாக இருக்கணும். அதுவும் கரெக்டான பதில் தான். நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ஷுட் பி ரீசனபிள். நமக்கு தேவைக்கு ஏற்ப கிளாஸஸ் மட்டும் நம்ம எடுத்தால் போதும், 5 to 15 இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னது தான். அப்போது ஏ தான் வந்துட்டு என்னது, ஒரு கேரக்டர் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுடைய குட் கேரக்டர் கிடையாதது இது. கிளாஸஸ் ஷுட் பி ஓவர்லேப்பிங் அப்படின்றது. கிளாஸஸ் எப்படி இருக்கணும், ஓவர்லேப் பண்ணாததாக இருக்கணும். ஓகே, அப்போ ஏ தான் கரெக்டான பதில். ஆறாவது கேள்வி, இந்த கிளாஸ் இன்டர்வல் 10 to 20 த லோவர் கிளாஸ் லிமிட். ஓகே, இந்த கிளாஸ்னுடைய லோவர் கிளாஸ் லிமிட் எது, 10. அப்பர் கிளாஸ் லிமிட் வந்து 20. கேட்டிருக்கிறது லோவர் கிளாஸ் லிமிட். இப்போ பதில் வந்து என்னது, ஆப்ஷன் பி, 10 இஸ் த லோவர் கிளாஸ் லிமிட். ஏழாவது கேள்வி என்ன, வாட் இஸ் த கிளாஸ் வித் ஃபார் தி கிளாஸ் இன்டர்வல் 30 to 40. 30 to 40 கிளாஸ் வித் என்ன. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்பர் லிமிட்டான 40 மைனஸ் லோவர் லிமிட்டான 30 விச் இஸ் ஈக்குவல் டு 10. 10 தான் என்னது, இந்த கிளாஸ்னுடைய கிளாஸ் வித். எட்டாவது கேள்வி, a classification where data is divided based on location is called. அப்போ லொக்கேஷனை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது என்ன கிளாஸிஃபிகேஷன், ஜியோகிராஃபிக்கல் கிளாஸிஃபிகேஷன். அப்போது ஜியோகிராஃபிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ற பேர் இங்கே இல்லை, அதுக்கு பதிலாக இன்னொரு பேர் நம்ம பார்த்தோம்ல, என்னது, அதை சொல்லக்கூடிய இன்னொரு பேர் ஸ்பேஷியல் கிளாஸிஃபிகேஷன். ஸ்பேஸ் வச்சு, இடத்த வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணக்கூடியது. ஓகே, இப்போ கேள்விகள் இந்த மாதிரி வரும். அப்போ லொக்கேஷன் பார்த்தா டக்குன்னு நம்ம மைண்டுக்கு என்ன வரும், ஜியோகிராஃபிக்கல் அப்படின்ட்டு தான் வரும். ஓகே, அப்போது ஜியோகிராஃபிக்கல் கிளாஸிஃபிகேஷன் சொல்லக்கூடிய இன்னொரு பேர் என்ன, ஸ்பேஷியல் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்ற அந்த வார்த்தையை நமக்கு எப்போவுமே நம்ம நினைவில் இருக்கணும். ஓகே, ஒன்பதாவது கேள்வி, த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இன் ஈச் கிளாஸ் இஸ் கால்ட். அதாவது ஒவ்வொரு கிளாஸ்லையும் எத்தனை அப்சர்வேஷன்ஸ் வருது அப்படின்றத என்ன மீன் பண்ணுது, அந்த கிளாஸுடைய ஃப்ரீக்வன்சி மீன் பண்ணுது. ஓகே, அப்போ ஃப்ரீக்வன்சி தான் என்னது, இந்த கேள்வியினுடைய சரியான பதில். த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இன் ஈச் கிளாஸ் இஸ் கால்ட் இட்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின், 10th கொஸ்டின் என்னது, if class intervals are 0 to 10, 10 to 20, 20 to 30, their classification is. இது என்ன டைப் கிளாஸிஃபிகேஷன், இன்க்ளூசிவ் கிளாஸஸா எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நமக்கு கிளாஸஸை வந்துட்டு நமக்கு ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு இன்க்ளூசிவ் கிளாஸ்னும், இன்னொன்று வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸஸ். ஓகே, இன்க்ளூசிவ் கிளாஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 0 to 9, 10 to 19, 20 to 29, 30 to 39 இந்த மாதிரி போகுது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்னுடைய அப்பர் லிமிட் பாருங்கள் 9 வரைக்கும் தான் போகுது. செகண்ட் கிளாஸ், அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது 10ல் தான். ஓகே, 10ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நமக்கு இப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 39 வரையிலான கவுண்டிங் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, அது எல்லாமே இதில் ஏதாவது ஒரு கிளாஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஓகே, இப்போ 9 கொடுத்தா எங்கே வரும், 9ன்றது இந்த வேல்யூஸில் வரும். 19 கொடுத்தா அதில் வரும், இதில் வரும். திரும்பவும் 9 வருது அப்படின்னா இதில் வரும். 8 வருது அப்படின்னா இதில் வரும். அப்போது 0லேருந்து அந்த லோவர் லிமிட்லேருந்து அப்பர் லிமிட் வரையிலுமான எல்லா வேல்யூஸுமே அந்த கிளாஸுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அந்த கிளாஸ் என்னன்னு சொல்கிறது, இன்க்ளூசிவ் கிளாஸ் அப்படின்றது. ஓகே, அதே நேரம் எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ்ன்றது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40 இப்படி நம்ம டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த மாதிரியான கிளாஸஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இது வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் அப்படின்றது. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு கிளாஸுடைய அப்பர் லிமிட் என்னது 10, நெக்ஸ்ட் கிளாஸ் அதுக்கு அடுத்து வரக்கூடிய கிளாஸினுடைய லோவர் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தா அதுவும் 10 தான். ஓகே, அப்போ 10ன்னு ஒரு வேல்யூ நமக்கு வருதுன்னா அது எந்த கிளாஸில் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் கிளாஸில் தான் நம்ம கொடுப்போம். ஏன்னு பார்த்தோம்னா இந்த எல்லா கிளாஸ்லேயுமே வரக்கூடிய அப்பர் லிமிட் இருக்கு இல்லையா, அந்த அப்பர் லிமிட் வேல்யூஸ் எல்லாமே
அதற்கு பிறகு வரக்கூடிய கிளாஸில் தான் இன்க்ளூட் ஆகும். ஓகே, இப்போ 10 அப்படின்னு பார்த்தோம்னா 2வது கிளாஸில் தான் இன்க்ளூட் ஆகுது. 20ன்னு பார்த்தோம்னா இந்த கிளாஸ்க்குள்ளே தான் வரும், இந்த இதுக்குள்ளே வராது. 30 பார்த்தோம்னா இதில் வரும், 30 to 40 சொல்லக்கூடிய இந்த கிளாஸில் தான் வரும். அப்போது அப்பர் லிமிட் வந்துட்டு நல்லா கவனிக்கணும். அப்பர் லிமிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். அப்பர் லிமிட்டை அந்தந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது. எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரியான கிளாஸஸ் தான் எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸஸ் இல்லைனா எக்ஸ்க்ளூசிவ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இங்கே என்ன மாதிரி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, the class intervals are 0 to 10, 10 to 20, 20 to 30 அப்படின்னு கொடுத்துருக்கலையா. அப்போது இந்த கிளாஸினுடைய அப்பர் லிமிட் என்ன, அதுதான் அடுத்து வரக்கூடிய கிளாஸினுடைய லோவர் லிமிட்டு. அப்போ 10ன்னு ஒரு வேல்யூ வந்தால் இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அடுத்து வரக்கூடிய கிளாஸில் தான் இன்க்ளூட் பண்ணுவோம். இந்த கிளாஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். அப்போ இது என்ன மாதிரியான கிளாஸ்க்கு, இது என்ன மாதிரியான கிளாஸிஃபிகேஷன், இது வந்துட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸு. ஓகே, இது வந்துட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ். அப்போ நல்லா பார்க்கணும், இன்க்ளூசிவ் கிளாஸ் அப்படின்னா எந்த ஒரு கிளாஸில் பார்த்தாலுமே ஒரே மாதிரியான நம்பர்ஸ் வராது. அதே நேரம் எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸினுடைய அப்பர் லிமிட்டுன்றது அதுக்கு பிறகு வரக்கூடிய கிளாஸினுடைய லோவர் லிமிட்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அப்பர் லிமிட், அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் வரக்கூடிய அப்பர் லிமிட்டாக இருக்கக்கூடிய அந்த வேல்யூவில் நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் அதற்கு பிறகு வரக்கூடிய கிளாஸினுடைய லோவர் லிமிட்டாக வரும் இல்லையா, அந்த 10ல் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். இதுலேருந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். அதனால தான் அது எக்ஸ்க்ளூசிவ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது. ஓகே, இப்போ இவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை நெக்ஸ்ட் டாபிக் எப்படி எடுக்கலாம், இதில் ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.